அப்படின்னு. குளோக்கோமாவில் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் வந்து கண்ணு நம்மளுக்கு ஒரு நரம்பு உண்டு, கண்ணுலேருந்து மூளைக்கு போகிற ஒரு நரம்பு, அது பேர் ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்டிக் நர்வுக்கு வந்து 10லேருந்து 20 வரைக்கும் தான் அதை சமாளிக்க முடியும். அது ரொம்ப தொடர்ந்தேச்சியாக 30, 40ன்னு ஐ ப்ரெஷர் இருந்ததுனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக அது பட்டு போயிடும். ஆப்டிக் அட்ரோஃபின்னு சொல்லுவோம். குளோக்கோமேட்டஸ் ஆப்டிக் அட்ரோஃபி. ஸோ நம்ம சம்டைம்ஸ் ஆப்டிக் நர்வை டெஸ்ட் பண்ணும்போதே கண்டுபிடிப்போம். அது வந்து அந்த ஆப்டிக் நர்வ் எப்படி இருக்குனாக்க 30% தான் அதில் வந்து ஒரு சின்ன கப்பிங்னு ஒன்று சொல்லுவோம். அது 30% 40% தானே ஓகே. ஒரு 60, 70, 80, 90% கப்பிங் இருந்ததுனாக்க உடனே நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுவோம். சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பண்ணி குளோக்கோமா இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம பக்காவாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அது குளோக்கோமாவில் என்ன ஆகும்னா, இந்த பரந்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா, நேர் பார்வை வேற. இப்போ நான் அந்த கேமராவை பார்த்துட்டு இருக்கேன், அது என்னோட நேர்பார்வை. ஆனால் அது பார்க்கும்போதே எனக்கு இந்த பக்கம் தெரியறது, இந்த பக்கம் தெரியறது, மேலே கீழெல்லாம் தெரியுது. அது பேர் பரந்த பார்வை. குளோக்கோமாவில் இந்த பரந்த பார்வை தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். அது அவங்க பேஷண்ட் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா பரந்த பார்வை நோபடி அவ்வளோ நம்ம இதுவாக நம்ம உணர்ச்சியோட நம்ம பார்க்க மாட்டோம். நேர்பார்வை போனால் உடனே வந்துடுவாங்க, நேற்றுலேருந்து கண்ணு தெரியலன்னு. இந்த பரந்த பார்வை வந்து அவங்களால கிரகிக்க முடியாது. ஸோ நம்ம அந்த ஃபீல்ட் டெஸ்டிங்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த பரந்த பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த நரம்பையும் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அது பேர் ஓசிடி, ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது நரம்பு, அந்த ஆப்டிக் நரம்பு கெட்டு போயிடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு கெட்டு போயிருக்கா இல்லையா, எவ்வளோ நரம்பு நார்கள் இருக்குது, அதையும் நம்ம 4 குவாட்ரண்ட்டாக பண்ணிவிடுவோம். இப்படி அந்த நரம்பு இப்படி இருக்குன்னா அதை 2 கோடு போட்டு மேலே கீழே வலது இடது அதில் எவ்வளோ நரம்பு, இதில் எவ்வளோ நரம்பு, இதில் எவ்வளோ எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியும். அதில் நம்மளுக்கு தெரியும் இது நார்மல் அமௌண்ட் எவ்வளோன்னு.